வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட ஆளும் தரப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டுள்ளதுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. குறித்த கூட்டத்தில் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண ஆளுநர், யாழ் மாவட்ட செயலர் மற்றும் அரசு நிறுவனங்களின் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை இன்றைய கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்த்துக் கொள்வதற்கான 20 முக்கிய விடயங்களை உள்ளடக்கிய விடயதானங்களை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மாவட்ட செயலர் எம் பிரதீபனுக்கு வழங்கியிருந்தார். இதேவேளை இன்று யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை பிரதேசத்திலும் அதனைத் தொடர்ந்து மாலை 3:30 மணிக்கு எழுதுமட்டுவாழ் பிரதேசத்திலும் நடைபெறவிருக்கும் இரு சிநேகபூர்வ சந்திப்புகளிலும் ஜனாதிபதி இணைந்து கொள்ளவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை ஒழுங்கமைத்தவர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பதற்கான போதுமான தகவல்கள் உள்ள நிலையில் அவற்றை விசாரணை செய்து வெளிப்படுத்தாது விட்டால் உண்மைகளை கண்டறிவதற்கான முதுகெலும்பு அரசாங்கத்துக்கு இல்லை என்றே பொருள்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான இமே சுமந்திரன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா ஏற்பாட்டில் பேராசிரியர் ரஞ்சன் கூல் எழுதிய உயிர்த்த ஞாயிறு அனர்த்தம் மறைகரம் வெளிப்பட்ட போது மற்றும் ரவூப் ஹக்கீம் எழுதிய நாங்கள் வேறானவர்கள் அல்ல மண்ணின் வேறானவர்கள் முஸ்லிம்கள் மீது கட்டமைக்கப்பட்ட சந்தேகங்களை களைதல் ஆகிய இரு மொழிபெயர்ப்பு நூல்களின் வெளியீட்டு நிகழ்வு நேற்று முன்தினம் இலங்கை மன்ற கல்லூரியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான நாடாளுமன்ற விசாரணை குழுவின் உறுப்பினர்களாக நானும் ரவூப் ஹக்கீமும் இருந்தோம். எங்களுடைய குழுவின் விசாரணை அறிக்கை தயாரிக்கப்படுவதற்கு முன்னதாக பேராசிரியர் ரஞ்சன் கூலின் நூல் வெளியிடப்பட்டது. நாடாளுமன்ற குழுவின் விசாரணை அறிக்கையின் நிறைவேற்று சுருக்கத்தில் நாட்டில் ஒரு வருட இடைவெளியில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வலிமையான ஆட்சியாளர் ஒருவர் உருவாக்கப்படுவதற்கான சூழலை தோற்றுவிப்பதை நோக்காக கொண்டே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்ற கேள்வியை எழுப்பியுள்ளோம். அதற்கு சில வருடங்கள் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளராக இருந்த அசாத் மௌலானா அதுதான் நடைபெற்றது என்று தனது சாட்சியத்தில் கூறியிருக்கின்றார். இந்த விடயங்களையே பேராசிரியர் ரஞ்சன் கூலும் வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இனக்குழுமம் ஒன்றின் தலைவராக இருந்து கொண்டு ரவூப் ஹக்கீம் தன்னுடைய நூல் பக்கச்சார்பற்ற வகையில் சமூகத்தில் பேசப்பட வேண்டிய விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார். நூல் முழுவதும் பக்கச்சார்பின்றி விடயங்களை தொகுத்து சென்றிருக்கின்றார். இது மிகவும் கடினமானதொரு விடயமாக உள்ளது. இவ்வாறான நிலையில் சில வருடங்களுக்கு முன்னதாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவு கொண்டு வரப்பட்ட போது நானும் தற்போதைய நீதி அமைச்சருமான ஹர்சன நாணயக்காரவும் இதே அரங்கில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தோம். அப்போது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்கு பதிலாக எந்த ஒரு சட்டமும் கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை, அந்த சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என்று எமது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியிருந்தேன். அவரும் அதனை ஏற்றுக்கொண்டு அதே நிலைப்பாட்டையே கூறியிருந்தார். அதற்கு பின்னர் தீவிரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்ட போது தேசிய மக்கள் சக்தி அதனை முற்றாக நிராகரித்திருந்தது. அந்த நிலைப்பாட்டை அத்தரப்பினர் நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். குறித்த சட்டம் மூலம் சம்பந்தமான நாடாளுமன்ற குழு கலந்துரையாடல்களில் பங்கேற்பதற்கு கூட தேசிய மக்கள் சக்தியினர் வருகை தந்திருக்கவில்லை. ஆனால் தற்போது அனைத்தும் தலைகீழாகியுள்ளது. எனது சந்தேகம் என்னவென்றால் அந்தரங்கமான ஆட்சி குழு ஒன்று உள்ளது. குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இந்த குழு இருந்து கொண்டு அரசாங்கம் உறுதியளித்த விடயத்திலேயே நடைமுறைப்படுத்த விடாது தடுக்கின்றது என்பதாகும். அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உறுதிமொழி அளித்தவாறு பயங்கரவாத தடை சட்டத்தினை முற்றாக நீக்க வேண்டும். அதற்கான பிரதியேடுகள் அவசியமில்லை. அவ்வாறு செய்ய தவறுவார்களாக இருந்தால் அந்தரங்கமான ஆட்சி குழுவின் முன்னால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நகைச்சுவையாளர்களாக மாறுவீர்கள். அதே நேரம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விடயத்தில் தாக்குதல்களை தடுப்பதற்கு தவறியவர்கள் உயர் நீதிமன்ற விசாரணைகளின் போது அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். வேறு விசாரணைகளின் போதும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆனால் இதுவரையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை ஒழுங்கமைத்தவர்கள் அடையாளம் காண்பிக்கப்படவில்லை. அவ்வாறான நிலைமைகள் தொடர்வது எவ்வாறு என்ற கேள்விகள் உள்ளன. தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு 3 வாரங்களுக்கு முன்னதாகவே பாதுகாப்பு தரப்புகளின் முன்னெச்சரிக்கைகள் காணப்படுகின்றன. விசேடமாக இந்திய புலனாய்வு தரப்பின் எச்சரிக்கைகள் பெயர் பட்டியலுடன் காணப்படுகின்றது. அதில் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள சிலர் புலனாய்வு துறையுடனேயே தொடர்புடையவர்களாக உள்ளனர்.
அது மட்டுமன்றி தாக்குதல் தினமொன்று கூட காலை 6 மணிக்கு முன்னெச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அயல் நாட்டில் இருந்து அந்த தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதற்கான மூலங்கள் இன்னமும் இருக்கின்றன. அவை தாக்குதல்களில் உயிரிழக்கவில்லை. அவ்வாறான நிலையில் ஏன் இன்னமும் தாக்குதலை ஒழுங்கமைத்தவர்கள் அடையாளம் காணப்படவில்லை? சேனல் 4 காணொலியில் பல விடயங்கள் உள்ளன. அதனை விடவும் தேவையான அளவில் தகவல்கள் உள்ளன. ஆகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் பற்றிய விசாரணையை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். அரசாங்கம் விசாரணையை முன்னெடுக்காத பட்சத்தில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த உண்மைகளை கண்டறிவதற்கான முதுகெலும்பு அரசாங்கத்துக்கு இல்லை என்றே பொருள்படும் என்றார். சுதந்திர தின நிகழ்வுகளின் போது தமிழிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அறிவித்துள்ளது. 77வது சுதந்திர தின நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நேற்று நடைபெற்றது. உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர், அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படை தளபதிகள், பதில் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்டோர் குறித்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். அவர்கள் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக 80 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொழிகளிலும் தேசிய கீதம் இசைக்கப்படும். முப்படை, போலீஸ் மற்றும் சிவில் பாதுகாப்பு படையினர் சுதந்திர தின அணிவகுப்பில் மொத்தமாக 4421 பேர் பங்கேற்க உள்ளனர். ராஜதந்திரிகளுக்கு வழமை போல் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின நிகழ்வுகளுக்காக 80 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றார். 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஜனவரி 1ஆம் திகதிக்கும் 26ஆம் திகதிக்கும் இடையில் மொத்தம் 2,12,838 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர். சுற்றுலா பயணிகளின் வருகை பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 37,383 சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வந்துள்ளனர். அடுத்தபடியாக ரஷ்யா, பிரிட்டன், ஜெர்மனி, சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து கணிசமான எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். ஒலி மாசுவை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதுடன் ஒலி மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள ஆட்சியர்கள், போலீஸ் அதிகாரிகள், RD அதிகாரிகள் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட ஒலி மாசு இருப்பதாக புகார் எழுந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது அமைதி மண்டலங்களில் இரவு நேரங்களில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது எனவும், குடியிருப்பு பகுதிகளில் இரவு நேரங்களில் ஹாரன் பயன்படுத்தக்கூடாது எனவும், அமைதி மண்டல இரவு நேரங்களில் பட்டாசு வெடிக்கக்கூடாது எனவும், இரவு நேரங்களில் ஒலியை ஏற்படுத்தும் கட்டுமான கருவிகளை இயக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டுள்ளது. 64 பேரை ஏற்றி சென்று அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் பிராந்திய பயணிகள் ஜெட் விமானம் அமெரிக்க ராணுவத்தின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டருடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. புதன்கிழமை இரவு வாஷிங்டன் டிசியின் ரொனால்ட் ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு அருகே நடுவானில் ஏற்பட்ட இந்த மோதலை அடுத்து விமானம் குளிர்ச்சியான பொடோமேக் ஆற்றில் விழுந்து நொறுங்கியது. NBCயின் வாஷிங்டனின் துணை நிறுவனமான சேனல் 4 செய்தி சேவை ஆற்றில் இருந்து 30க்கும் மேற்பட்ட உடல்களை மீட்கப்பட்டதாக தெரிவித்தது. ஹன்சாஸின் விசிட்டாவில் இருந்து புறப்பட்டு அமெரிக்கன் ஏர்லைன்ஸின் 5342 விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஜெட் விமானத்தில் 60 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்கள் இருந்ததை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் உறுதிப்படுத்தியது. அதே நேரம் ஹெலிகாப்டர் பயிற்சியின் போது 3 வீரர்களை ஏற்றி சென்றதாக அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பயணிகள் ஜெட் விமானம் ரீகனில் தரையிறங்க நெருங்கிக் கொண்டிருந்த போது நடுவானில் மோதல் ஏற்பட்டது. இதேவேளை விமான விபத்து குறித்து விசாரணையை தொடங்குவதாக பென்டகன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செர்பிய டென்னிஸ் ஜாம்பவான் நோவக் ஜோகோவிச் தனது 2025 சீசனில் மற்றொரு துரதிர்ஷ்டவசமான பின்னடைவை குறிக்கும் வகையில் டேவிஸ் கிண்ண அணியில் இருந்து அதிகாரப்பூர்வமாக விலகியுள்ளார். கடந்த வாரம் அலெக்சாண்டர் ஸ்வெரேவுக்கு எதிரான அரையிறுதி போட்டியின் போது காயம் காரணமாக அவர் ஆஸ்திரேலிய ஓபனில் இருந்து திடீரென வெளியேறினார். 24 முறை கிராண்ட் ஸ்லாம் வென்றவர் முதல் செட்டை இழந்ததால் ஆஸ்திரேலிய ஓபனில் இருந்து வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது பரவலான ஊகங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் வழிவகுத்தது. இதற்கு பதில் அளிக்கும் விதமாக சந்தேக நபர்களை அமைதிப்படுத்த ஜோகோவிச் காயமடைந்த தொடை தசையின் MRI ஸ்கேன் ஒன்றை பகிர்ந்து கொண்டார். இப்போது மற்றொரு முக்கிய தகவலாக டென்மார்க்கிற்கு எதிரான செர்பியாவின் டேவிஸ் கிண்ணத்தில் தனது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் இருந்து அவர் விலகியுள்ளார். இன்று முதல் பிப்ரவரி 2 வரை டென்மார்க்கிற்கு எதிரான டேவிஸ் கிண்ண தகுதி சுற்றில் செர்பியா அணியை ஜோகோவிச் வழிநடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.